வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். வரும் 2026 பேரவைத் தேர்தல் கூட்டணியை நான் தான் அமைப்பேன் என ராமதாஸின் பேச்சு. வாங்க விரிவை விமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் பாமக கட்சியை நான் தான் அமைப்பேன் என அக்கட்சி நிறுவனரான மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்தது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி தருமபுரியில் சனிக்கிழமை நடைபெற்ற பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தில் கூட பங்கேற்ற ராமதாஸ் அவர்கள் கட்சியின் செயல் தலைவராக அவரது மகள் கண்டிப்பாக ஸ்ரீகாந்தி பரசுராமனை அறிவித்ததும், பாமகவின் இளைஞரணி தலைவராக GKM தமிழ்குமரனை அறிமுகம் செய்து வைத்ததும் அவர் மேலும் பேசியதாவது, சுமார் 40 ஆண்டுகளாகவே முன்பு 4 பேருடன் தருமபுரி மண்ணில் தொடங்கப்பட்ட இந்த கட்சிதான் தற்போது மாநிலம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த நிலையில்தான் நாங்கள் இதற்காக பாடுபட்டுள்ளோம் என்று ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தாராம். பாமகவின் இளைஞர் சங்க தலைவராக GKM தமிழ்குமரன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்ப்பார் என்ற நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா. கட்சியின் செயல் தலைவர் பதவி காலியாக உள்ளது. அதை அவர் அன்புமணி ஏற்கவில்லை. எனவேதான் ஸ்ரீகாந்தி பரசுராமனை கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கிறேன். அவர் கட்சிக்கும் எனக்கும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தல் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நீண்ட காலமே வலியுறுத்தி வருகிறோம். அதன் தொடர்பாகத்தான் பல போராட்டங்களையும் நடத்தியுள்ளோம். தமிழக அரசுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே அல்லது பின்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்பான போராட்டங்கள்லாம் நடத்தப்படும். வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாமக கூட்டணியை நான் தான் அறிவிப்பேன். அது கண்டிப்பாக வெற்றி கூட்டணியாக அமையும். நாங்கள் தான் யாருடன் கூட்டணி என்பதை நான் அறிவிப்பேன் என்று ராமதாஸ் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் பரசுராமன், இளைஞரணி மாநில தலைவர் GKM தமிழ்குமரன் ஆகிய இருவருமே உங்களுக்காக நாளும் உழைப்பார்கள் என்று அவர் கூறியிருந்தாராம். கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவரும் பொன்னகராம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான GK மணியும் தலைமை வைத்தாராம். தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் வரவேற்றார். கட்சியின் தலைமை நிர்வாகக் குழு உறுப்பினர் ஸ்ரீகாந்தி பரசுராமன், வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி, மாநில பொதுச்செயலாளர் முரளி சங்கர், மாநில பொருளாளர் மன்சூர், சேலம் மார்க்கு மாவட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் ஈரா அருள், அருமை தலைமைக்குழு உறுப்பினர் ஆசிரியர் நெடுங்கீரன் ஆகியவரெல்லாம் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முன்னிலை வைத்ததாக செய்திகள் பார்க்கப்படுகிறதா. இது மட்டுமின்றி இதில் முன்னாள் MLAவான திருச்செக்கூர் ஆறுமுகமும், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், மாநில நிர்வாகி முகுந்தன் பரசுராமன், கணேச முருகன், வன்னியர் சங்க நிர்வாகிகள் சகுந்தர் ரகுநாத் வேடி இவங்களெல்லாம் கண்டிப்பாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்து வருகிறார்களாம். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கட்சியை நான் தான் யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யணும் என்று ராமதாஸ் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருந்தார். ஏனெனில் பாமக இடையே, அதாவது தந்தை மகனிடையே உட்கட்சி விவகாரம் என்பது மிகவும் வளர்ச்சியான நிலையில்தான் இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.